நடிகர் விஜய் எதற்காக கட்சி ஆரம்பிக்கிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன், காங்கிரஸ் அல்லது திமுகவில் நடிகர் விஜய் இணையலாமே என்றும் தெரிவித்துள்ளார். எனக்கு விஜயை பொறுத்தவரையில் என்னுடைய அன்பு சகோதரனாக, என்னுடைய மகனாக நான் அவரை பார்க்கின்றேன். அவருக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம், நீங்கள் இப்போது எல்லோருடைய வீட்டு பிள்ளையாக இருக்கின்றீர்கள். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும், எல்லா மொழி பேசுகின்றவர்களும் உங்களை அவருடைய வீட்டு பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் போய் உங்களை சுற்றி ஒரு சின்ன பட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் நான் இருப்பேன் என்று சொன்னால் யார் அதை ஏற்றுக்கொள்வார்? முதலில் எதற்காக கட்சி ஆரம்பிக்கின்றார்? ஒரு கொள்கையை வைத்து கட்சியை ஆரம்பித்ததாக உலக வரலாறு. எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும். நீங்க புள்ளி போட்டுதாங்க கோலம் போடுவீங்க. கோலத்தை போட்டு புள்ளியை தேடுவீங்களா? எனக்கு ஒரு கொள்கைக்காக தான் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டுமே தவிர, கட்சியை ஆரம்பித்து இல்லாட்டி சொல்லிட்டு போக எனக்கு பதவி ஆசை, நான் MLA வரணும், MP வரணும், மக்கள் ஏமாந்தால் முதலமைச்சராக வரணும், அதுதான் என்னுடைய ஆசை சொல்லிட்டு வாங்கல. இதை தவிர வேறு கொள்கை இல்லாத, மனதளவில்லாத ஒரு கொள்கை இல்லையே. என்ன கொள்கை இருக்கிறது? நீட்டு வேணான்றாரா? நீட்டை பத்தி என்ன சொல்றாரு? நீட் எதிர்க்கிறாரு. சரி, அப்புறம் வேற என்ன அவர் சொல்ற? பெண்களுக்கு உரிமை தரணும் எதிர்க்கிறாரு, மகளிருக்கு சம உரிமைங்கிறாரு. எல்லாமே இப்பதான் சொல்லுவாரு, 27 தான் சொல்லுவாரு. இத்தனையும் சொல்லி இருக்காரு, சொல்லுவாரு. இவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்கின்றவர், இவ்வளவு விஷயங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரு இயக்கத்தில் அவர் சேர்ந்து விடலாமே. யார் வேண்டாம் என்று சொல்கிறார்கள்? இப்போது எதற்காக அவருக்கு கட்சி என்றுதான் சில கொள்கைகளை சொல்கின்றீர்கள். அந்த கொள்கைகள் காங்கிரஸிலும் இருக்கின்றது, திமுகவிலும் இருக்கிறது. எது பிடிச்சதோ அதில் சேர வேண்டியதானே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.